தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும். சரி அதை விடுங்க, நாங்க லேட்டா போற பிரச்சனை இருக்கட்டும். சரியான நேரத்துல போறவங்களுக்கு கூட செஞ்சு தர மாட்டேன்றாங்கல்ல. சரியான நேரத்துல போகும்போது கூட நீங்க பர்மிட் போடணும்னா ஒன் டைம் ஓடிபி தான் நீங்க போடணும். சரியான நேரத்துல சார் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ரினிவலுக்கு ஒரு சந்தேகம் அரசு அலுவலகங்களுக்கு எதுக்கு இருக்கு? எங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கு நான் இப்ப போறேன்னா எனக்கு தெரியாது. நான் ஒரு பப்ளிக் 5 வருஷத்துக்கு ஒரு தான் லைசன்ஸ் ரினிவல் பண்ண போறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் கிடையாது, இப்பதான் ஆன்லைன். அப்படின்னும் போது போய் ஒரு சந்தேகத்தை கூட நீங்க கேட்க முடியாது, பதிலே சொல்ல மாட்டாங்க. சார் நோட்டீஸ் போர்டு அங்க கிடையாது. எந்த பெரும்பான்மையான ஆர்டிஓ அலுவலகங்கள்ல லஞ்சம் ஊழல் குறித்து புகார் அளிக்கும் போட்டிருப்பாங்க. இதுக்குதான் என்ன பண்றாங்கன்னா அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு அதிகாரிகள் வெளியில ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்க்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா வரிசையா அன்ஆத்தரைஸ்டு பர்சனோடைய இந்த மாதிரி புரோக்கருங்க நிப்பாங்க. இவங்க போய் கேட்டோம்னா இவங்களே பல இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவரை கேளுங்கன்னு கை காட்டிடுவாங்க. இவர் கூப்பிட்டு ஐடியா சொல்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல என்கிட்ட கூட நான் பண்ணி கொடுக்குறேன், இவ்வளவு பீஸ் ஆகணும்னு இவர் சொன்னோன்னே இவர் சொல்றது அந்த பப்ளிக் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு 2 பேர்ட்ட போய் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு வாங்குவாங்க. அப்போ ஒரு 2 நாள் அலையும் போது 3ஆவது நாள் வம்புபடியா பப்ளிக் என்ன பண்றாங்க, 3 நாள் அலைஞ்சிட்டோம் சார், 3 நாள் ஒருத்தர் ஆபீஸ்க்கு லீவ் போட முடியுமா சார் ஒரு லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்கு? புரோக்கர்ட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலைகள் கட்டாய வசூல் நடக்குதுன்றாங்க, கட்டாயப்படுத்தி வசூல் பண்றாங்க. அதான் உண்மை. அதே போல இந்த மாதிரி புரோக்கர் கிட்ட வாங்குறதுனால இவங்க நேரடியா மாட்டிக்கிறது கிடையாது. சார் நீங்க எஃப்சி எடுக்க வண்டி நிக்கும் வரிசையா, ஒரு வண்டி தான் ஓனரோ அல்லது டிரைவரோ நிப்பாங்க. ஒரு ஓனர் வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், என் ஒய்ஃப் பேர்ல வண்டி இருக்குன்னா நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்சி காட்டுறதுக்கு உன் ஒய்ஃப் தான் வரணும்வாங்க. அவங்க மாசமா இருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு சார். ஆனா சார் ஒன் செகண்ட், போட்டோ வந்து ஓனர் நாம்ஸ் கிடையாது, வண்டி மட்டும் தான். ஆனா அத்தனை புரோக்கர் நிப்பாங்க, ஓனரே இருக்க மாட்டாங்க. அதை மட்டும் எப்படி எஃப்சி பாஸ் பண்றாங்க? 99 புரோக்கர் தான் நிப்பாங்க. 99 புரோக்கர், வண்டி மட்டும் தான் போட்டோ எடுக்கணும்ன்றது நாம்ஸ். வண்டி கரெக்டா இருக்க போட்டோ எடுக்கிறது நாம்ஸ், வண்டிக்கு மட்டும் தான், ஓனர் தேவை கிடையாது. அப்படின்னும் போது புரோக்கர்களுக்கு எல்லாமே சலுகைகள் அப்படின்னா அப்புறம் உரிமையாளர்கள் அல்லது பொதுமக்கள் எப்படி அதிகாரிகள் அணுகுவாங்க? அணுகவே முடியல. அதான் பிரச்சனை சார். நீங்க வந்து எவ்வளோ எல்லா காரணங்களும் சொல்லுவாங்க, சின்ன சின்ன காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த வண்டி 4ஆவதா நிக்குன்னு வச்சுக்கோங்க லைன்ல, இந்த வண்டி சரியில்லாத மாதிரி இருக்கு, நீ கியூல வெயிட் பண்ணு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா பூந்தமல்லி ஆர்டிஓ நடந்துச்சு. நாங்க கமிஷனர் பெட்டிஷன் கொடுத்து ஜேடிசி நேரடியாக பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து அலுவலகத்துல வந்து உட்கார்ந்து என்கொயரி பண்ணாரு. வரிசையா அடிக்கக்கூடிய எல்லா வண்டிகளும் பார்த்துட்டு கடைசியா இருக்க வண்டி எங்க சங்கத்தினுடைய உறுப்பினருடைய வண்டி, அந்த வண்டியை பார்த்துட்டு நான் மீட்டிங் போறேன், சங்கம்னா டைரக்டா வந்துருவீங்களா சங்கத்துல இருந்தா பண்ண முடியாதுன்னு போயிட்டாரு. அடுத்த நாள் திங்கக்கிழமை அந்த வண்டி எடுத்து போறாரு. வெள்ளிக்கிழமை எஃப்சி, சனி ஞாயிறு லீவு, அவருடைய பொழப்பு போச்சு. திங்கக்கிழமை போறாப்ல, போகும்போது ஆர்டிஓ அதிகாரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வேகமா அங்க சருன்னு வராரு. எல்லாரும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் லைன்ல நிக்கிறாங்க. எல்லாரும் ரோட்லயே நிக்க முடியுமா? வண்டியில தான் உட்கார்ந்துருக்காரு அவரு, டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் வண்டியை பார்த்துட்டு 2வது வண்டி ஒரு வண்டி விட்டுட்டு 3வது வண்டி 4வது வண்டியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. இவர் ஓடி போய் சார் என் வண்டி 2வது வண்டி சார்னா நான் வரும்போது எஞ்சி நிக்க மாட்டேன், நீ திங்கக்கிழமை எஃப்சி பண்ண மறுக்கிறாரு. உடனடியாக அந்த பிரச்சனையை நாங்கள் தகவல் பட்டு சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகளுக்கு கொண்டு போய் அடுத்த நாள் அது கம்ப்ளைண்ட் கொடுத்து என்கொயரி வச்சு பண்ணலன்றது அங்கேயே ஒத்துக்கிறாரு அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எவ்வளவு சொல்லலாம் சார். நாங்க ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கோம், சில அதிகாரிகளோட தொடர்புல இருக்கோம், சில விஷயங்களை அதிகாரிகளுக்கு நாங்க புகார் தெரிவிக்கிறோம். ஆனா சாதாரண ஒரு பப்ளிக் போகும்போது நினைச்சு பாருங்க, பப்ளிக் போகும்போது அந்த கஷ்டத்தை நினைச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீங்களுமே இருக்கக்கூடிய சகோதரர்களுமே இங்க பத்திரிகையாளர் தெரியல நினைச்சுக்கோங்க, தெரிஞ்ச உடனே வேலை செஞ்சிருவாங்க. ஏன்னா பிரச்சனை வந்துடும், நாளைக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லி. பத்திரிகையாளர் தெரியலனா கூட உங்க நிலைமையே இதுதான் சூழ்நிலைகள் இன்றைக்கு ஆர்டிஓ அலுவலகங்கள். பைக் டாக்ஸி வந்து பாத்தீங்கன்னா கோவால முதல்ல இருந்தது. அதாவது என்னன்னா இப்ப நாங்க வச்சிருக்கிற காரு ஆட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஒண்ணு வாங்குறோம். ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எதுக்கு அப்படின்னா சாலையில் செல்வதற்கு தகுதியான வாகனம் இது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பிரேக் சரியா இருக்கா, மற்ற உபகரணங்கள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது ஒண்ணு. முதல்ல சொந்த பயன்பாட்டுக்கு வாகனத்தை வாடகைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இருக்கு. அப்ப இந்த ஆக்டை மீறி இவங்க பண்றாங்க அப்படின்றத எங்களுடைய பிரச்சனை. ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுறவங்க வந்து பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி கூடாது அப்படின்னு சொல்றது பிரச்சனை இல்ல. அவர்கள் முறைப்படி எங்களை போல ஃபிட்னஸ் வாங்கிட்டு மத்தபடி வரணும். இதுல பாதுகாப்பு ஏன் வந்து சொல்றோம் அப்படின்னா பில்லியன் ரைடருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாடகைக்கு பயன்படுத்தும் போது பில்லியன் ரைடருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது. அப்ப பின்னாடி வரவர் எந்த ஒரு பாதிப்புக்குள்ள ஆகும்போது அவர் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இன்சூரன்ஸ் கிளைம் போகும்போது எதுக்கு அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளணும்? யார் சார் ஃபாலோ பண்றா? ஸ்டே இருக்கு, யார் ஃபாலோ பண்றா? இங்க தெளிவா தெரியும். டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு வரோம் நாங்க. சார் இந்த மாதிரி இருக்கு சார், நீங்க ஒரு பாயிண்ட்ல நீங்க லாக் பண்ணலாமே சார். சார் இருந்து சார் ஆர்டிஓ எடுத்தாங்க, ஃபைன் பண்ணாங்க, அந்த வண்டி ஃபைன் பண்ணி அந்த வண்டியை உடனே கொடுத்தாங்க. என்ன பண்ண நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அந்த வண்டி இப்ப நிறுத்துங்க, அவங்களுக்கு பர்மிட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த வண்டியை வெளியே விடுங்க. திரும்ப போயிட்டு அவர் பைக் டாக்ஸி தானே ஓட்டுறாரு.
திரும்ப போய் அவர் ஓட்டுறாருல, அப்புறம் ஓட்டுறதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் வந்து அனுமதிக்கணும்? இப்போ ரேபிடோ பைக் டாக்ஸி வந்து ஒரு ஸ்டே ஒன்னு போடுறாங்க, திரும்ப இவங்க கவுண்டர் ஃபைல் பண்றாங்க. நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல கவுண்டர் ஃபைல் பண்றாங்க, திரும்பவும் அவங்க கவுண்டர் ஃபைல் பண்றாங்க. அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணி எதுக்கு சார் வரணும்? சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்தும் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இருக்குல்ல, அதை வச்சு முடிச்சுட்டு போலாமே கேஸ. இப்ப அதை வளர விடுறாங்க. ஏதோ அக்ரிகேட் ரூல்ன்றாங்க, அக்ரிகேட் ரூல் ஃபார்ம் பண்ண கால் டாக்ஸி ஆட்டோக்களுக்கு நீங்கள் எப்படி அனுமதி கொடுங்க, அதே மாதிரி பைக் டாக்ஸி கொடுங்கன்றாங்க. அப்போ இவங்க சொல்லல, கால் டாக்ஸி ஆட்டோக்கள் வந்து ஃபிட்னஸ் பார்த்து ரோட் டாக்ஸ் கட்டி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அந்த ப்ரொவிஷன் படி அவங்க டாக்ஸியை வந்து இயக்குறாங்க. சார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, தேர்ட் பார்ட்டி நீங்க சொல்றீங்க, கரெக்டான கொஸ்டின். தேர்ட் பார்ட்டிக்கு கவரேஜ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக் உடைய ஓட்டிட்டு போறாரு பாத்தீங்கன்னா, அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ல அவர் தேர்ட் பார்ட்டி ஆகுறாரு, புரியுதுங்களா? அவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ல அவர் தேர்ட் பார்ட்டி ஆகுறாரு. அப்புறம் எப்படி தெரியுது சார்? ரேபிடோ பைக் சார் ஆக்சிடென்ட் ஆன அடுத்த செகண்டே எடுத்து போறாங்க ரேபிடோ பைக் டாக்ஸி. பாருங்க, ரேபிடோ பைக் டாக்ஸில வந்தாரு, ஒரு ஆக்சிடென்ட் செத்து போயிட்டாரு, முடிஞ்சிருச்சு. எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் சார்? ஆயிருக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்து தாம்பரத்துல இருக்கக்கூடிய, ஆமா தாம்பரம் ரிங் ரோட்ல தாம்பரத்துல இருக்கக்கூடிய, அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த தச்சர் இந்த இது டேபிள் இதெல்லாம் செய்வாங்கல்ல, அதுல ஒருத்தர் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு கிளைம் ஆகவே இல்லை. அது மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 2019 வண்டியை பிடிச்சாங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்குலாம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இது இருக்கு, இந்த ரேபிடோ பைக் டாக்ஸிகளை பிடிக்க, இந்த மாதிரி பைக் டாக்ஸிகள் பொதுவாக கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரேபிடோ நிறுவனம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. இது பைக் டாக்ஸிகளை வந்து இப்ப மதுரையில வந்து ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடவடிக்கைகள் எடுக்கணும், ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு ரிப்ளை, எங்களுக்கு ஆர்டிஐல நாங்க கொடுத்த பெட்டிஷனுக்குள்ள ரிப்ளை இது. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை செய்ய மாட்டேன்றாங்க. அரசாங்கமும் பிடிச்சி ஒரு சில வண்டிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக போக்குவரத்துறை வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு தப்ப செய்யுது. நான் சொன்ன மாதிரி பேட்ஜ் லைசன்ஸ் இல்லாம ஓலா ஊபர் வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லுது. அந்த நிறுவனங்களை போய் கேள்வி கேட்கறது இல்ல கவர்மெண்ட், அவங்களுக்கு ஃபைன் போடுறது கிடையாது. ஆனா டிரைவரை பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆர்டிஐல கேள்வி கேட்கிறோம், ஓலா ஊபர் நிறுவனங்கள் எந்த அடிப்படையில் தமிழகத்தில் செயல்படுதுன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அந்த நிறுவனங்கள் மீது ஏதேனும் புகார்கள் வரப்பட்டால் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா நாங்க கேட்கிறோம் ஆர்டிஐல. ஏதேனும் வாகனங்கள் சட்டத்துக்கு புறம்பாக இயக்கப்பட்டால் வாகனங்கள் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதான் பதில். அப்ப எங்கள் மீது ஓட்டுநர்கள் மீது உரிமையாளர்கள், ஏன்னா இன்னைக்கு 5000 கால் டாக்ஸிகள் பாத்தீங்கன்னா 2013 முன்னாடி இருந்துச்சு. இன்னைக்கு சென்னை சிட்டில கிட்டத்தட்ட 50,000 கால் டாக்ஸிகள் ஓடுது. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஏமாற்று வேலைகள், வருமானம் நம்பி இன்னைக்கு படித்த இளைஞர்கள் இந்த தொழிலுக்கு வந்து இன்னைக்கு நம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இதையெல்லாம் இந்த அரசு முறைப்படுத்தணும்னு தான் கேட்கிறோம். இப்ப ரேபிடோ பைக் டாக்ஸி கூட எப்படி ஸ்டே ஓபன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல சில மாநிலங்கள்ல பைக் டாக்ஸி இயக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. என்ன சார்? அங்க வந்து எல்லோ போர்டு வண்டி ஓடும் பைக் டாக்ஸிலே பாத்தீங்கன்னா, இது எல்லோ போர்டு ஓடும். அப்ப என்னன்னா இந்த ரேபிடோ எப்படி வந்து ஸ்டேவே உடைச்சாங்க ஹைகோர்ட்ல அப்படின்னா, ஆப்பை வந்து இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டாங்க. பேன் இந்தியா ஃபுல்லா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எடுத்தோன்னே, இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி கர்நாடகா இந்த மாதிரி சில இடங்கள்ல நாங்க ப்ராப்பரா எல்லோ போர்டு வைக்க ஓட்டுறோம், எங்களுக்கு இந்த ஆப் இல்லைன்னா அந்த மாநிலங்கள்லாம் பாதிக்க வரும் அப்படின்னு சொன்னோன்னே, மற்ற மாநில அரசுகள் இதை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேயும் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல வரதுக்கு அலோவ் பண்றாங்க. அதன் பின்புதான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து இந்த ரேபிடோ சம்பந்தமே எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நாங்க சொல்லல, இந்த 2 வருஷத்துல எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றல. ஒரு சின்ன புள்ளி கூட இந்த தமிழக அரசு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு எங்களுக்காக வைக்கல. சார், தமிழ்நாடு போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பேருந்து இது இருக்கு, எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறைக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகம் வந்து செயல்பட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கே தெரியாது, ஆட்டோ கால் டாக்ஸி எல்லாம் வந்து எந்த துறை கீழே வருது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. போக்குவரத்து துறை என்றாலே வந்து பாத்தீங்கன்னா ஓடுற எம்டிசி பஸ், எஸ்சிடிசி பஸ், இவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிர்வாகம் வந்து வேலை பார்க்குது, இந்த துறை வந்து வேலை பார்க்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதை நம்பி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை விட்டுருங்க, நீங்க எம்டிசி விட்டுருங்க, எஸ்சிடிசி விட்டுருங்க, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல. அப்ப அவர்களோட கோரிக்கை 100 கணக்கில் மனு கொடுத்துருக்காங்க. கடந்த 7 வருடத்துல 100 கணக்கில் மனு கொடுத்திருக்கிறோம். 5 போக்குவரத்து துறை ஆணையர்கள் வந்து மாறி இருக்கிறாங்க. அது 2 பேருக்கு தான் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்திருக்குது. 2 பேருக்கு தான் சப்ஜெக்ட் நாலேஜ். போக்குவரத்து துறைனா இதுதான், மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்னா இதுதான். அட்லீஸ்ட் கூப்பிட்டு தங்களுடைய ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷன் கூப்பிட்டு இது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருந்த நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2 டிரான்ஸ்போர்ட் கமிஷனுக்கு தான் இருந்திருக்குது. இதை கொண்டு போக மாட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, செக்ரட்டரியேட் கூட இருக்குது, மினிஸ்டர் கிட்ட இருக்குது அப்படின்றாரு. மினிஸ்டர் எப்ப போனாலும் சந்திக்கிறார் சார், தப்பு இல்ல, வாங்க தம்பி நல்லா இருக்கிறீங்களா, அந்த விஷயம் எல்லாம் பேசுறாங்க. ஆனால் எங்க சப்ஜெக்ட பேசுறதுக்கு நேரம் கொடுக்கறது இல்ல. என்ன பிரச்சனை, ஆட்டோ கால் டாக்ஸிக்கு என்ன பிரச்சனை, ஆட்டோக்கு என்ன பிரச்சனை, ப்ரொவிஷன் இருக்கு சார், இருக்கு. ஹைகோர்ட் வந்து இது போட்டாங்க, நம்ம ஊடகங்கள்ல வந்தது.
ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணத்தை விரைவில் தமிழக அரசு நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று போட்டாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடு ஏதாவது ரிப்ளை வந்ததா? அதுக்கு அடுத்து தொடர் செய்தி வரவே இல்லை. இப்ப இதெல்லாம் யாரு கேட்பா? இது யாருமே கேட்கல, இது யாருமே கண்டுக்கல அப்படின்றதாலதான் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. நாங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் வந்து என்ன பண்றோம்னா போறோம், போராடுறோம், கோரிக்கை என்னன்னு கொடுக்குறோம். இன்னைக்கு இருக்கிற இதுல நாங்க போராடுறது கூட வெளியே தெரிய முடியாத அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க சார், நல்லா புரிஞ்சுங்க. SCTC இருக்கு. SCTCல இங்க இருந்து கும்பகோணத்துக்கு போறதுக்கு 285 ரூபா சார், 285 ரூபா. அதே நீங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, இப்ப கூட ஆப் எடுத்து செக் பண்ணுங்க, அபி பஸ்ல புக் பண்ணுங்க, 955 ரூபா. அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன இருக்குது? எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க சார். 285 எங்க, 955 எங்க, எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். அப்ப இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். இந்த இடைப்பட்ட ஒரு தொகை இருக்கு பாத்தீங்களா, அவன் சர்வீஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம், நம்ம டிராவல் பண்றதுன்னு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம். அப்ப அந்த இடைப்பட்ட அமௌண்ட் வந்து யாருக்கு போகுது? இப்ப இந்த கேள்வி வந்து நாங்க இவ்வளவு நேரம் பேசுறோம். இந்த நிறுவனங்கள்லாம் அரசாங்கத்துக்கு வந்து கப்பம் கட்டுறாங்க, இவங்க வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க, லஞ்சம் கொடுத்துதான் இவங்க வந்து இயங்குறாங்க. பைக் டாக்ஸிக்கு இப்படி ஒரு ரூல் இருக்குது, சொந்த பயன்பாட்டு வாங்கினாலும் வாடகைக்கு பயன்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப எப்படி இந்த பைக் டாக்ஸி வந்து இயங்குறாங்கன்னா, இது பாக்குற பொதுமக்கள் வந்து அரசாங்கத்துக்கு லஞ்சம் கொடுத்துட்டு அவங்க ஓட்டுவாங்க. இதுதான் கேள்வி வரும். அப்ப இந்த ஒரு பழி, இந்த ஒரு இருக்கு அரசாங்கத்துக்கு தேவையா? இந்த ஒரு இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் 1947 இருக்கு சார் போக்குவரத்து துறை. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், 1947 இருந்து அது கமிஷனர் இருக்கிறாங்க, IAS அதிகாரிகள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்குது. 12 வருஷம் ஆட்டோக்கு மீட்டர் கட்டணம் பிக்ஸ் பண்ணாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி பால் விலை எவ்வளவு, இப்ப பால் விலை என்ன, அப்ப தக்காளி விலை எவ்வளவு, இப்ப வெங்காய விலை, இதெல்லாம் பயன்படுத்துறது யாரு? அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய பொதுமக்கள் தான் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்ப அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றம் இருக்குது. ஆனா இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து அத்தியாவசியமா இல்லையா? இதை பார்க்க மாட்டோம். எல்லாரும் போராடிட்டு தான் சார் இருக்கிறாங்க. போக்குவரத்து துறையில நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ஆட்டோ ரிக்ஷாக்கும் நாங்க கால் டாக்ஸிக்கும் நாங்க போராடிட்டு இருக்கோம். பால் முகவர்கள் சங்கம் போராடிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி அத்தியாவசியத்தை சார்ந்த தொழிற்சங்கங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிற வேலையில அரசாங்கத்தின் மெத்தன போக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்ப இதெல்லாம் யாரு கண்டிப்பா மக்கள் தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சார், மக்கள் தர தயாரா இருக்கிறாங்க. தக்காளி விலை, வெங்காய விலை ஏறும்போது, 1 ரூபாய் ஏறும்போது வாங்கி யாரும் சமைக்காம இருக்கிறது கிடையாது. ஆட்டோக்களுக்கான கட்டணமும் அப்படிதான், கால் டாக்ஸிக்கான கட்டணமும் அப்படிதான் ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் தான் புறநகர் முழுக்க ஆக்கிரமித்து இருக்கிறாங்க. 300 ரூபாய் போனாலும் போய் ஆகணும் அந்த வண்டியில, 600 ரூபாய் போனாலும் போய் ஆகணும். இருக்குதா இல்லையா? சர்ஜ் பிரைசிங் இருக்குதா இல்லையா? ஓலா ஊபர்ல சர்ஜ் பிரைசிங் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் தேவையில்லை நாங்க சொல்றோம். பொதுமக்களுக்காகவும் சேர்ந்துதான் தொழிற்சங்கங்கள் வந்து இந்த கோரிக்கை வந்து வச்சிருக்குது. இதை யாரும் கண்டுக்கிறதே இல்ல. அப்ப ஒரு மீட்டர் கட்டணம் பிக்ஸ் பண்ணிட்டா 2000, நல்லா புரிஞ்சுங்க, 2012ஆம் ஆண்டுல மீட்டர் வந்து ஆட்டோக்கு பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ரூல் இருக்கு சார். இதை வந்து தீவிரப்படுத்தினாங்க. என்னன்னா 2012ல கட்டாயம் மீட்டர் இருக்கணும், இல்ல அந்த ஆட்டோவெல்லாம் சீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. 2012ல வந்து பாத்தீங்கன்னா ஆலந்தூர் ஆர்டிஓ கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 100 கணக்குல சார் ஆட்டோக்கள், 100 கணக்கில் நான் மாச கணக்கில் நின்றது. அந்த வண்டியில ஸ்கிராப் தான் சார் போச்சு. எந்த ஒரு ஆட்டோவையும் அந்த ஆட்டோ ஓட்டுநரால போய் எடுக்க முடியல. 2700 ரூபாய் மீட்டருக்கு லட்சக்கணக்கில் இருக்கிற ஆட்டோவை கொண்டு போய் சீஸ் பண்ணி வச்சாங்க சார். அதுல காரணம் என்ன தெரியல, அந்த மீட்டர் தயாரிச்சு ஒரு நிறுவனம் தயாரிச்சு வச்சிருச்சு. ஒரு நிறுவனம் வந்து இவங்க ஏதோ ஒரு சைனை போட்டாங்க, வாங்கினாங்க, ஒரு கம்பெனில கான்ட்ராக்ட போட்டாங்க, அந்த மீட்டரை வாங்கி வச்சுட்டாங்க. அந்த மீட்டரை எப்படியாவது வியாபாரம் பண்ணி ஆகணும். அந்த மீட்டரை வியாபாரம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப டைரக்டா திணி ஓடுற குதிரை, எந்த குதிரை ஜெயிக்கிற குதிரை மேல கட்டு பந்தயத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் மேல அந்த மீட்டர் தூக்கி மீட்டர் இல்லாத வண்டிகளை கட்டாயம் வந்து நாங்க சீஸ் பண்ணோம் சொல்லி சீஸ் பண்ணாங்க. எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் தற்கொலை செய்தாங்க தெரியுங்களா? எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்களோட வாழ்வாதாரம் அப்ப போச்சு தெரியுங்களா? 2012ல நீங்க பழைய செய்திகளை எடுத்து பாருங்க. நிச்சயமான முறையில போக்குவரத்து துறை இப்போ ஒரு 3M ஸ்டிக்கர் வருதா, குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும் தான் அந்த ஸ்டிக்கர் இருக்கணும். எல்லா ஸ்டிக்கரும் ஒண்ணு தானே, எல்லா ஸ்டிக்கரும் ஒட்டினா பிக்க முடியாது. 3M ஸ்டிக்கரே இருக்குதுங்க. அந்த 3M ஸ்டிக்கர் கூட சில கம்பெனிகள் மட்டும் தான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து போன ஆட்சியில ஒரு தொழிற்சங்கம் கமிஷனரேட் உள்ள போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணாங்க. இன்னமும் சரியில்லை. கமிஷனரேட்டுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணாங்க. இன்னமும் அது வந்து சரி செய்ய முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இது எங்களுக்கு GPS, இந்த ஸ்பீடு கவர்னர் போன்ற விஷயங்களா சிக்கல் இருந்தது. நாங்க ஒன்னொன்னா எடுத்து சொல்லி வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு ஒருத்தருக்கா சுற்றறிக்கை கொடுத்து இன்னைக்கு அது ஒரு அளவுக்கு சீராகி வந்திருக்குது. இந்த ஆட்டோக்களுக்கும் கால் டாக்ஸிகளுக்கும் மீட்டர் கட்டணும், அந்த பைக் டாக்ஸி ஒழிப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு கொஞ்சம் முறைப்படுத்தினா நல்லா இருக்கும். இதை வந்து தொடர்ச்சியா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அதை அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறோம். சொல்லுங்க சார். சார் அதாவது ஒரு ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இவங்க வாங்குறது இருக்கட்டும், கவர்மெண்டே எப்படி தெரியுமா லஞ்சம் வாங்குது?
மேல் இடத்துல எப்படி தெரியுமா வாங்குறாங்க? சரி, அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதான் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றேன். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு புரோக்கர் இருப்பாங்க, ஆர்டிஓ, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் நீங்க உதாரணத்துக்கு போய் பாத்தீங்க அப்படின்னாலே, விஜிலன்ஸ் ரைடு பண்ணும் போதே பாத்தீங்க அப்படின்னாலே கேட்டை பூட்டிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 20 பேர் உள்ள நிக்கிறாங்கன்னா ஒருத்தர் பப்ளிக்கா இருப்பாரு, 5 பேர் ஆபீஸ் ஸ்டாஃபா இருப்பாங்க, மீதி 14 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புரோக்கரா தான் இருப்பாங்க. இந்த புரோக்கர்கள்ட்ட பாத்தீங்க அப்படின்னா இவங்களை நியமனம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த புரோக்கர்கள்லயுமே தெளிவா வச்சிருப்பாங்க. 20 புரோக்கர்னா 20 புரோக்கர் டைரக்டா லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தாம்பரம் ஆபீஸ்ல 100 புரோக்கர் இருப்பாங்க, இல்ல வெளி ஆபீஸ் புரோக்கருங்க கூட வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஓக்கு, அதுக்கு பேர் செல்லான், சரிங்களா, லஞ்சம் கிடையாது, அதுக்கு பேர் செல்லான், நீங்க புரிஞ்சுக்கணும். ஆர்டிஓ செல்லான் வசூல் பண்றவர் பேர் இவரு, இன்ஸ்பெக்டர் செல்லான் வசூல் பண்றவர் இவரு, 2-3 சூப்பரண்ட் இருப்பாங்க. சூப்பரண்ட் ஏக்கு வசூல் பண்றவர் இவரு, சூப்பரண்ட் பிக்கு நீங்க எந்த புரோக்கர் வேணாலும் போய் வேலை பார்த்துக்கலாம். சார் சூப்பரண்ட் செல்லான் நீங்க கொடுத்துருங்க, ஆர்டிஓ செல்லான் அங்க கொடுத்துருங்க, இன்ஸ்பெக்டர் செல்லான் நீங்க கொடுத்துருங்க, பிஏ செல்லான் அங்க கொடுத்துருங்க, இப்படின்னு செல்லான் வசூல் பண்றதுக்குன்னு ஒருத்தருக்கும் ஒருத்தர் அந்த புரோக்கர் எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருப்பாங்கல்ல. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க, ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்டிஓன்னு வச்சுக்கோங்களேன், அங்க தனியா என்ன பண்ணுவாங்க, 4 பேர் புரோக்கர் இருப்பாங்க, அவங்க கட்டுப்பாட்டுல தான் ஒட்டுமொத்தமா அந்த ஆபீஸ் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஆர்டிஓ, ஒரு எஃப்சிக்கு போறோம், போன வாரத்துல ஒரு வண்டிக்கு ஒரு டிரைவிங் ஸ்கூல் புரோக்கர் ஒருத்தர் வந்து அங்க இருந்து என்ன பண்றாருன்னா, ஒரு வண்டி எங்க சங்கத்தோட வண்டி, ஒரு உறுப்பினர் போயிருக்காரு, தெரியாதவங்களுக்கு, ஆட்டோ ஓட்டர் நிறைய படிக்காதவங்கல்ல, நாங்க அந்த எஃப்சி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து ஃபைல ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புவோம். போகும்போது ஒரு புரோக்கர் அங்க நின்று சண்டை போடுறாரு, டைரக்டா வந்து ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் சண்டை போடுறாரு. நாங்க அந்த பேரை சொல்ல விருப்பம் இல்ல, நீங்க டைரக்டா வந்து பண்ணிடுவீங்களா, அப்ப நாங்களாம் எப்படி பொழைக்கிறது, அப்ப எங்கள்ட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? கிரவுண்ட்ல நின்று சண்டை போடுறாரு. அவர் ஆர்டிஓ தனியா வந்து எங்க நிலைமை இதாங்க, நான் வாங்கி சலான் மேல கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு போயிடுவேன். வருத்தப்படுறாரு அந்த இன்ஸ்பெக்டர். எங்களை இவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா நாங்க பயப்படுறோம்னா, நான் வாங்கி இங்க மேல கப்பம் கட்டலன்னா நான் இந்த இடத்துக்கு லாய்க்கலன்னு என்ன என்போர்ஸ்மெண்ட்டுக்கு மாத்திடுவாங்க. அது எப்படி மாத்துவாங்க? இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு கூட பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி எல்லார்ட்டையும் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு போஸ்டிங்க்கு பணம் வாங்கினாங்க. பல பேர் மாத்தப்பட்டிருப்பாங்க, 100 கணக்கில் அதிகாரம் பண்றாங்க. இதுல சில பெண் மோட்டார் வாகன ஆய்வாளர்களா இருப்பாங்க, குழந்தை இருக்கும், இந்த மாதிரிலாம் இருப்போம். அவங்க எல்லாம் என்போர்ஸ்மெண்ட்ல பணம் கொடுக்கணும்னு மாத்துறாங்க. எப்படி தெரியுமா மாத்துறாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணா நகர்ல இருக்கிற தாம்பரத்துக்கோ, தாம்பரத்துல இருக்கிறவரை வந்து குன்றத்தூருக்கோ மாத்தது கிடையாது. தாம்பரத்துல இருக்கிறவங்கள தஞ்சாவூருக்கு மாத்துறது, செங்கல்பட்டுல இருக்கிறவங்கள நீலகிரிக்கு மாத்துறது. அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒண்ணு கொடுத்துடணும், கொடுக்கலன்னா முடிஞ்சு போச்சு. என்போர்ஸ்மெண்ட்டுக்கு மாத்துறது, அதுவும் பக்கத்துல மாத்துறது இல்ல. இந்த மாதிரி பெண்கள் கூட பார்க்காம பெரிய பிரச்சனை ஆகிதான். அதுலதான் வந்து நடராஜன் டிடிசி லஞ்சம் வாங்க போய் மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் சில பெண் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் திருப்பி என்ன பண்ணாங்க, ஓரளவுக்கு பக்கத்துல போடணும்னு சொல்லி இந்த சென்னைக்குள்ள பக்கத்துல கொண்டு வந்து போட்டாங்க. இந்த மாதிரி பல மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு, கட்டாயப்படுத்தப்படுது. லஞ்சம்ன்றது கட்டாயப்படுத்தப்படுது. என்ன சார் வாங்குறாங்க? சார் வாங்குறாங்க, கட்டாயம் சொல்லுமே. ஆமா வாங்குறாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குறாங்க, எல்லாருக்கும் வாங்குறாங்க சார். இப்ப கட்டாயம் அரசாங்கம் பண்ணுதுல, அவருக்கே வேணான்னு கூட வச்சுக்கோங்களேன். சில அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அப்போ ஒரு வண்டி கரெக்டா இருக்குன்னா யாருமே இருந்தாலும் பாப்பாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. சில அதிகாரிகளை நாங்க பாத்துருக்கோம், எல்லா வண்டியும் கரெக்டா பாப்பாங்க. அது புரோக்கர்ட்ட வருதோ இல்ல வந்து டைரக்டா வராங்களோ, புரோக்கரே வந்திருந்தா கூட சின்ன தப்புனா கூட தப்பு வெளியே நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க பாத்துருக்கோம். தாம்பரத்துல ஒரு சில வண்டிகளுக்கு போகும்போது, நான் தாம்பரம் ஆர்டிஓ அலுவலகத்துல பாத்திருக்கேன். ஏன்னா என்னுடைய வண்டிக்கு எஃப்சிக்கு போகும்போது நான் பாத்திருக்கேன். நான் லைன்ல நின்று இருக்கேன், நானும் ஒரு கார் வச்சிருக்கேன். லைன்ல நிக்கும் போது ஒரு சின்ன கண்ணாடி கிராக்கு, எல்லா வண்டியும் அந்த இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவர் கரெக்டா சொல்றாரு, ஒரு அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த புரோக்கர் அந்த அலுவலகத்துல இருக்காரு, ரொம்ப நாளா இருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இது தப்புப்பா, இந்த கண்ணாடி சின்னதா கிராக் இருக்கு, போய் கண்ணாடி மாத்திடுவா. சார் நான் நாளைக்கு மாத்திடுறேன் சார், வேற யார் எஃப்சி பாஸ் பண்ணி கொடுத்தாலும் போய் பண்ணிக்கோ, நான் பண்ண மாட்டேன், இது சரியில்லை, சரியானதான் பண்ணுன்னு சொல்லி ஒரு புரோக்கர்ட்ட சண்டை போடுற இன்ஸ்பெக்டர் கூட நம்ம பாத்துருக்கோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. சில நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள கூட கட்டாயத்தின் பேர்ல இந்த சூழ்நிலைகள் இந்த போக்குவரத்து துறையில இருக்கு அப்படின்றத நாங்க தெரியப்படுத்திக்கிறோம். சார் 100% சார், சார் 100% ஒண்ணும் இல்ல. மீடியா ஒரு விஜிலன்ஸ் ரைடு மீடியாக்கள் போய் பாருங்க, கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி 20 பேர் உள்ள இருக்காங்கன்னா 10 பேர் 12 பேர் புரோக்கர் தான் இருப்பாங்க. சார் அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க கேட்ட மாதிரி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் எதுக்கு சார் எங்களுக்கு வந்து நாங்க கொடுக்குற இந்த ரிப்ளைல பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கோம். நான் சொல்லல, இத கமிஷனர் சொல்றாரு. இந்த புகார்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்றாரு இங்க பாருங்க, எத்தனை சர்க்குலர் போட்டிருக்காங்க பாருங்க. 91ல இருந்து இது வரைக்கும் 2021 வரைக்கும் எங்க சர்க்குலர் இல்லாம ஒரு 10 சர்க்குலர் போட்டிருக்காங்க. அதுல கமிஷனர் தெளிவா சொல்றாரு, கம்ப்ளைண்ட் வருது. நான் சொன்ன எல்லாத்தையும் கமிஷனர் சொல்றாரு, நான் சொல்லல. அன்ஆத்தரைஸ்டு பர்சன் ஆர்டிஓ அலுவலகங்கள்ல இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றாங்க, ஃபைல நோட் பண்றாங்க. அதனால வந்து இதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது, இருக்கிறவங்கள
ஜேடிசிகள் போய் என்ன பண்ணணும், ஜேடிசி டிடிசி எல்லாம் சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுங்கன்றாரு. கமிஷனர் சொல்றாரு, நாங்க சொல்லல, அந்த காப்பி அதனால உங்க எல்லாரும் கைக்கு ஒண்ணு கொடுத்துருங்க. கமிஷனர் சொல்றாரு போய் சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுங்க. நாங்க இதை நேரடியாக கமிஷனர் உட்காந்து பேசும்போது சொல்றாரு, எங்கள்கிட்டயே சொல்லியிருக்காரு, நான் இதையெல்லாம் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், கிட்டத்தட்ட ஒரு 140 ஆபீஸ் ஆர்டிஓ ஆபீஸ் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் நான் நேரடியா போக முடியாது, எனக்கு இங்க வேலை இருக்கு, அரசாங்கத்துல வேலை இருக்கு. இதையெல்லாம் மாற்றுவதற்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்ய முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொன்னதை கீழே இருக்க யாருமே ஃபார்வர்ட் பண்றது. ஐஏஎஸ் அதிகாரிகள் மாறுறாங்க சார். நாங்க பார்த்ததுலேயே நாங்க ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, தென்காசி ஜவஹர் வந்து ஐஏஎஸ் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரா இருந்தாரு. இன்னைக்கு வந்து நிர்மல் ராஜ் சார் இருக்காரு. நாங்க சொன்ன சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய 2 பேர்ல இவங்க தான். மற்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு, ஆனா இந்த விஷயங்கள் அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களாலே கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்றதான் யதார்த்தம், கலை யதார்த்தம். அதுதான் உண்மையில இன்னைக்கு ஆர்டிஓ ஆபீஸ்கள்ல புகார்கள் 45 ஆர்சி புக்கு காணாம போச்சுன்னு தாம்பரத்துல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. கமிஷனர் நேரடியா விசிட் வந்தாரு. நேரடியா விசிட் வந்து அதுல பல பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, பல பேரை மாத்தினாங்க. அந்த 45 புக்கு எப்படி காணாம போயிருக்கும்? புது ஆர்சி நினைச்சு பாருங்க, யார்கிட்ட இருக்கும்? அதிகாரிகள் கையில இருக்க வேண்டியது எப்படி காணாம போகும்? சமீபத்தில் நடந்துச்சு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தாம்பரம் ஆர்டிஓ ஆபீஸ்ல 45 புக்கு காணாம போச்சு, ஆர்சி புக்கு, புது வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் புக்கு. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் சரி, பல விஷயங்கள் புரோக்கர்கள்ட்ட தான் அந்த ஆர்டிஓ அலுவலகங்கள் இன்னைக்கு வரைக்கும் பிரசன்ட் வரைக்கும் எல்லா ஆபீஸ்லயுமே நடக்குது. அதான் நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய பேர் ஜாகிர் ஹுசைன், உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். என்னது அதான் சேர்த்து போட்டோம்னு சொல்லி வச்ச அப்புறம் வழக்கமா கேட்கறேன். இது ஏதாவது 1-2 கொஸ்டின் கேட்பாங்க, பதில் சொல்லிட்டு போகணும். தனியா பேட்டி ஏதாவது 1-2 கேட்டாங்கன்னா நீங்க கொடுத்துருங்க. அந்த போராட்டத்தை மட்டும் ஷார்ட்டா சொல்லணுமா? நோட்டீஸ் காட்டுங்க, போராட்ட நோட்டீஸ். இதை மட்டும் சொல்லிடுங்க, நீ சொல்லிடுறேன், நான் சொல்லிடுவேன். போராட்டத்தை மட்டும் எடுத்து என்ன? ஓகே சரி கூட முடி. முற்றுகை போராட்டம் மட்டும் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே சொல்லு. நான் பிடிச்சிக்கிறேன், சொல்லு, நான் பேசு. அவ்வளோ சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. முக்கிய கோரிக்கை இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் மட்டும் ஷார்ட்டா சொல்ல சொல்லுங்க. 2 செகண்ட் கேட்கலாம், 2 நிமிஷத்துல. அமைதியா இருக்கும். இந்த போராட்டத்தின் நோக்கமானது ஆர்டிஓக்களை, வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் நடக்கக்கூடிய ஊழல் லஞ்சத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியும், அது பிறகு வந்து ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கான மீட்டர் கட்டணத்தை உடனடியாக நிர்ணயம் செய்யணும். ஏற்கனவே பல மனுக்கள் கொடுத்திருக்கு, உடனடியாக நிர்ணயம் செய்யணும்னு சொல்லியும், பைக் டாக்ஸி, இந்த ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற பைக் டாக்ஸிகளை தடை செய்து தமிழக அரசு ஆணை பிறப்பிக்கணும் அப்படின்னும், ஆம்னி பேருந்துகள்ல பப்ளிக் கேரியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி சரக்குகளை ஏற்றி செல்லும் பயணிகள் ஏற்றிட்டு போற ஆம்னி பஸ்ல பப்ளிக் கேரியர் ஏற்றிட்டு போற லோடுகளை, சரக்குகளை ஏற்றிட்டு போறத தடை பண்ண சொல்லியும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். 1000 கணக்கில் ஓட்டுநர்கள், 1000 வாகனங்களோடு 2000 பேருக்கு மேல ஓட்டுநர்கள் வந்து கோட்டையை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்த முடிவு செய்திருக்கிறோம். 29/3/2023 அன்று இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. மானிய கோரிக்கையின் போது என்னோட பேர் சுடர்வேந்தன், மாநில தலைவர், உரிமை குரல் ஓட்டுநர். ஏதோ 2 சேனல் லாஸ்டா வந்தாங்க, கேட்டாங்க, தெளிவா